அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காக்கியின் கனவுகள் பயிற்சி மையம். இன்றைக்கு நடைபெற்ற பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம 1லிருந்து 70 வரைக்கும் நம்ம உள்ள வினாக்களை நம்ம பார்க்கலாம். இது ஏ டைப் மாடல் நம்ம பார்க்க போறது. வாங்க நம்ம இப்ப கொஸ்டின்குள்ள போலாம். ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை. அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கொச்சி. அடுத்து பொறுத்துக்கு பாருங்க. ஒளி இலைகள் முழு அக எதிரொலிப்பு. வாகனங்களில் பின்னோக்கு கண்ணாடியாக பயன்படும் ஆடி குவி ஆடி. ஒளி விலகல் படுகதிர் விலகுகதிர் படுபுள்ளி வரையப்படும் குத்துக்கோடு ஒரே தளத்தில் அமையும். பல் மருத்துவர் பயன்படுத்தும் ஆடி குழி ஆடி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். அடுத்து பொறுத்துக்கு பாருங்க. மோலார் பருமன் 22,400 மில்லி லிட்டர்னு வரும். அடுத்து அவைக்கற்ற எண் 6.023 × 10⁻23. அடுத்து நீரின் மூலக்கூறு நிறை 18 கிராம்னு வரும். அடுத்து கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை 44 கிராம்னு வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்க, வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாக்கியம் 1, நிதி ஆயோக் 2015 மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட துவங்கியது. தப்பு, மார்ச் கிடையாது, ஜனவரி. அடுத்து வாக்கியம் 2, இந்திய ரயில்வேயானது மிக குறைந்த அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். தப்பு, மிக குறைந்த கிடையாது, மிக அதிக. அப்ப இதுவும் தப்பு. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, 1 மற்றும் 2 தவறு. அடுத்த வாக்கியம் பாருங்க. வாக்கியம் 3, தாவரப்பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்டிகள் அடுக்கின் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகிறது. கரெக்ட். வாக்கியம் 2, இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறும். O2 உள்ளெடுக்கவும் CO2 வெளியிடவும் செய்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. O2 வெளியிடும், CO2 கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் சரி. அடுத்த வாக்கியம் பாருங்க. வாக்கியம் 1, இந்தியாவின் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீ ஹரிகோட்டா சத்தீஸ்தவானில் அமைக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். வாக்கியம் 2, இந்தியாவின் 2வது ராக்கெட் தளம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இதுவும் ரைட். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து பிக்னோமீட்டர் என்பது டேஷை அளக்க பயன்படுகிறது. பிக்னோமீட்டர் ஒப்படர்த்திய. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒப்படர்த்தி. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மரகத புறா. விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, எத்திலீன். மின்சாரத்தை கடத்தும் அலோகம். ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்பன். அடுத்த வாக்கியம் பாருங்க. வாக்கியம் 1, கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார். கரெக்ட். வாக்கியம் 2, பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. கரெக்ட் தான். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. அடுத்த வாக்கியம் பாருங்க. வாக்கியம் கொடுத்து தள்ளிட்டுக்கிறாங்கப்பா, நிறைய வாக்கியம். 45 கொஸ்டினுக்கு இத்தனை பொறுத்துக, இத்தனை தவறான இணை, இத்தனை வாக்கியம் தேவையில்லாதது. பாருங்க. வாக்கியம் 1, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கியிருத்தலுக்கான 5 கொள்கைகளை 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. 5 கொள்கைகள் என்னப்பா? பஞ்சசீல கொள்கை வரும். 5 கொள்கைகள்னா பஞ்சசீல கொள்கைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பஞ்சசீல கொள்கை யாராருக்கு நடைபெற்றதுன்னா இந்தியா மற்றும் சீனாக்கு தான் நடைபெற்றது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தப்புன்னு தெரியுது. செகண்ட் வாக்கியம் பாருங்க. சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். அப்ப 2வது வாக்கியம் மட்டும்தான் கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் தப்பு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. அடுத்த வாக்கியம் பாருங்க. வாக்கியம் 1, மின்முலாம் பூசுதல் மின்னோட்டத்தின் வேதி விளைவு. கரெக்ட் தான். வாக்கியம் 2, மின் சலவை பெட்டி நீர் சூடேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவு. இதுவும் கரெக்ட் தான். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உத்தரகாண்ட் பாத்தீங்கன்னா தப்கேஸ்வர் கோவில் மற்றும் ராபர்ட் குகை வரும். அடுத்து மத்திய பிரதேசம் பாண்டவர் குகைகள். சத்தீஸ்கர்
குடும்சர் குகைகள். ஆந்திர பிரதேசம் போரா குகைகள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. அடுத்து பொறுத்துக்கு பாருங்க. செயல்படும் எரிமலை மவுனலோவா ஹவாய். அடுத்து செயலிழந்த எரிமலை கிளிமாஞ்சாரோ தான்சானியா. அடுத்து கூட்டு அல்லது அடுக்கு எரிமலைக்கு வந்து செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை வரும், அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து கேடய எரிமலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பியூஜி ஜப்பான். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கல்வெட்டியல். ஆன்சர் ஆப்ஷன் பி. வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 3வது. அடுத்து வாக்கியம் 1 இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். கரெக்ட் தான். வாக்கியம் 2 இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இதுவும் கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. தவறான இணையை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. முதல் வட்டமேசை மாநாடு 1932 இல்ல, தப்பு. என்ன வரும்னா 1930 வரும். எங்க நடந்ததுன்னா லண்டன்ல நடக்கும். வரிகோடா இயக்கம் 1922 கரெக்ட். சைமன் குழு புறக்கணிப்பு 1927 கரெக்ட். ஒத்துழைமை இயக்கம் 1920 இதுவும் கரெக்ட். அப்ப தவறான இணை எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2012. அடுத்து பாருங்க, வறண்ட காலநிலை. வறண்ட காலநிலை எதுனா ஜனவரி முதல் மார்ச். அடுத்து வெப்ப காலநிலை. வெப்ப காலநிலை ஏப்ரல் டு மே. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவ மழைக்காலம் ஜூன் முதல் செப்டம்பர். வடகிழக்கு பருவகாலம் அக்டோபர் முதல் டிசம்பர். அப்ப 1க்கு பி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். அடுத்து திறந்த விதை தாவரம். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்பெரம். எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 22. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து தவறான இணையை கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. தமனி வழங்கும் குழாய்கள் கரெக்ட். இரத்த சிவப்பு அணுக்கள் எரித்ரோசைட்டுகள் கரெக்ட். சிரை பெரும் குழாய்கள் கரெக்ட். இரத்த தட்டுகள் லீகோசைட்டுகள் இது தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தப்பு. அடுத்து இன்னொரு தவறான இணை கொடுத்துருக்காங்க பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரி 1/7/2017 கரெக்ட் தான். நேர்முக வரி. நேர்முக வரி வந்து சேவை வருமான வரி தான் நேர்முக வரி. அப்ப இது தப்பு. ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கொள்கை இது கரெக்ட் தான். விற்பனை வரி பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி. அப்ப தவறான இணை எதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாலைவனங்களே இல்லாத கண்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐரோப்பா. அடுத்து பாருங்க பொறுத்துக. இதெல்லாம் முக்கியமான பொறுத்துக. இதெல்லாம் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எங்க தொடங்கணும்? யாருன்னா மகர்ஷி கார்வே தொடங்கணும். முதல் பெண் மத்திய அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட். மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். அடுத்து தவறான இணையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய நீர். ஆமா, நீரு காற்றுலாம் உலகளாவிய தான் வளம். அடுத்து தனிநபர் வளம் திமிங்கல புடுகுன்ற. அப்ப இது தப்பு. திமிங்கல புடுகு வந்து பன்னாட்டு வளம். அப்ப தப்பு. புதுப்பிக்கக்கூடிய வளம் வந்து சூரிய ஒளி கரெக்ட் தான். புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி. எரிஞ்சு போனா திருப்பி புதுப்பிக்க முடியாது. அப்ப இது கரெக்ட். அப்ப எது தப்புனா தவறான இணைனா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் டி காமா கதிர்கள். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபீடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யாருன்னா டி குகேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. வங்க பிரிவினை 1905. பெருங்கழகம் 1857. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. லக்னோ ஒப்பந்தம் 1916 வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க. மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைத்திறன் CH4. அப்ப 4.
அடுத்து தவறான இணையை கண்டறிகன்னு சொல்றாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கரெக்டு. அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம் 2009 கரெக்டு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கரெக்டு. பொருட்களின் சட்டம் 1986 இருக்கு, தப்பு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடுத்து பாருங்க, வாக்கியம் 1 நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவில் இரும்பு உள்ளது. இரும்புலாம் இருக்காது. அப்ப வாக்கியம் 1 தப்பு. வாக்கியம் 2 அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியம் என்ற அலுமினிய கலவிலும் இரும்பு உள்ளதுன்றான். அப்ப அதுவும் தப்பு, அது இருக்காது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. 1 மற்றும் 2 தவறு. அடுத்து ரிப்பீட் கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க, போன வாட்டி கேட்டது. 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர். ஆன்சர் ஆப்ஷன் சி சத்யேந்திரநாத் தாகூர். பொறுத்துக்க பாருங்க, இந்தியாவின் முதல் பிரதமர் இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார். இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின தலைவர் திரௌபதி முர்மு. இப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. மின்கலம் மின் ஆற்றலை சேமிக்கும் சாதனம் கரெக்ட். மின்சுற்று மின்சாரம் பாயும் பாதை. மின் உருகி தாமிரம் எஃகு தப்பு. வோல்ட் மின்னழுத்தத்தின் அலகு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி தான் தவறான இணை. அடுத்து பொண்ணுக்கு வீங்கி மிக்சோ வைரஸ் பொரோடிடிஸ். சாதாரண சளி ரைனோ வைரஸ். டைஃபாய்டு சால்மனோல்லோ டைஃபி. அடுத்து சின்னம்மை வாரிசெல்லா ஜோஸ்டர்னு வரும். ஓகே, அதுக்கு என்ன பாருங்க, 40க்கு என்ன வருது, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, இன்னொரு பொறுத்துக்க குறைந்தபட்ச ஆதரவு விலை, இந்திய உணவுக் கழகம், வேளாண் கொள்கை, பொருளாதார நிலைத்தன்மை, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, தாதாபாய் நவ்ரோஜி தனிநபர் வருமானம். ஆன்சர் ஆப்ஷன் டி தவறான இணை. இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118 கரெக்ட். திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் கரெக்ட். அலோகங்கள் சல்பர் பாஸ்பரஸ் கரெக்ட். உலோகப் போலிகள் காரியம் தாமிரம் தப்பு. தாமிரம்லாம் உலோகம். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடுத்து பாருங்க, வாக்கியம் 1 சிஇ எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது கரெக்ட் தான். வாக்கியம் 2 ISO தங்கம் வெள்ளி ஆபரணங்களின் பரிசுத்தம் உட்பட பல்வேறு பொருட்களின் தரத்தை உறுதி செய்கிறது. ISO வராதுன்னு நினைக்கிறேன், தப்புது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரிதான் வரும். அடுத்து பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம். மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், பூமத்திய ரேகை பக்கத்தில் என்ன பெருநகரம் இருக்குன்னா சென்னை தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி. புது உளவியல்ல பாருங்க, இரவு என்ற சொல்லின் பொருள் பாருங்க, எல்லுனா இரவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நகரம் ஏயிலிருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் உள்ளன. நகரம் ஏயிலிருந்து நகரம் சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும்னு கேட்குறாங்க. 1 4 6 பேருக்குன்னா 24 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 1 30% 150னா 100% என்னன்னு கேட்குறான். குறுக்கு பெருக்கல் பண்ணு, அவ்வளோதான். 100 × 150 டிவைடட் பை 30 0 0 1 3 3 5 3 5. அப்போ 100 × 5 500. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 500. அடுத்த கேள்வி பாருங்க, எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் ஆனால் அரசு துறையில் வேலை செய்வர்கள் அல்லன்னு கேட்குறான். அப்போ இதில் எதுவுமே வேலை செய்யக்கூடாதான். பட்டதாரியாக இருக்கணுமா அலுவலராக இருக்கணுமா? அப்போ எது இருக்கு? இந்த இ தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, முற்றுரிமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக்கன்னு கேட்குறான். ஒன்றுமே இல்லை, என்ன வரும் பாருங்க, 9k² என்ன வருது பாருங்க, 3k² - 5 எப்படி பண்ணலாம், 5² பண்ணலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம், a² - b² ஃபார்முலா, a + b a - bன்னு வரும். அப்போ நம்மளுக்கு எது வருதுன்னா பாருங்க, a + b a - b இல்லை 3k + 5 3k -
5 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து எதுன்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, 17லேருந்து 8 கழி, 17லேருந்து 8 கழிச்சுன்னா எத்தனை வருது? 9ன்னு வரும். அப்போ இந்த சைடு தான் வலது சைடு, ரைட் சைடு. 9வது எழுத்து பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 6ன்னு கிடைக்குது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6. பின் வருவனவற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது? பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் பி படம் வந்து ஒத்து போகுது. கட்டுமான பொருட்களுக்குள்ள கம்பி, மரம் வந்து இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அமைது. அடுத்து சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து, பாருங்க இது லெஃப்ட், இது ரைட்டு. கோபி இடமிருந்து, கோபி இடமிருந்து 7வது இருக்காரு. வெங்கட் வந்து வலமிருந்து 12வது இருக்காரு. இப்போ 2 பேரும் இடத்த மாத்திக்கிறாங்க. இடங்கள் அப்படியே தான் இருக்கும், ஆள் மட்டும் தான் மாறுறாங்க. இப்போ வெங்கட் இங்க வராரு, கோபி இங்க வராரு. மாத்திக்கும் போது கோபி இடமிருந்து 22வது வர, கோபி இடமிருந்து 22வது வராராம். ஆல்ரெடி வலதுல இருந்து 12ல இருக்காரு, இப்ப 22வதுல இடதுல இருந்து இருக்கு. அப்ப 2 கூட்டுங்க, 22 + 12 34. சரிங்களா? அப்ப கோபியை வந்து நம்ம 2 வாட்டி கொடுத்தால ஒரு வாட்டி மைனஸ் பண்ணுங்க. 34 - 1 கழிச்சிங்கன்னா 33. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி 33. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக்கன்னு கேக்குறாங்க. பாருங்க, இதை கழிங்க. ஃபர்ஸ்ட்ல 21 - 17 கழிச்சிங்கன்னா எவ்வளவு வருது? 4. அடுத்து 5 7 கூட்டுங்க, 12. அவ்வளவுதான். 4 × 12 48. அதை 2ஆல வகுங்க. 4 × 2 24 2 48 வந்துருச்சுங்களா? அடுத்து 28 - 25 கழிச்சிங்கன்னா 3. 13 7 கூட்டினீங்கன்னா 20. 3 × 20 60ன்னு வரும். இப்போ 60/2ஆல வகுத்தீங்கன்னா 30. 30 வந்துச்சுங்களா? அடுத்து அதே தான். 16 - 10 கழிச்சிங்கன்னா 6. அடுத்து 2 + 2 கூட்டினீங்கன்னா 8. 2 + 8 கூட்டினீங்கன்னா 10. இப்போ இது 2 பெருக்குங்க. 6 × 10 60. இதை 2ஆல வகுங்க. 60 2ஆல வகுத்தீங்கன்னா 30 கிடைக்கும். அப்போ நடுவில் என்ன இருக்கணும்? 30. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 30. அடுத்தது பாருங்க, வரைபடத்தை படித்து கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். குறிப்பு: ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்ததை காண்பிக்கிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறான் கேள்வி, கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? கோல்ஃப் எங்க? கோல்ஃப் வந்து 36 டிகிரி. அடுத்து ஹாக்கி பாருங்க, ஹாக்கி வந்து 63 டிகிரி. இது 2 கழிங்க. 63 36 எவ்வளோ? 13ல் 6 போச்சுன்னா 7, 5ல் 3 போச்சுன்னா 2. அப்போ 27 டிகிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ 27 டிகிரி மேலே போடுங்க, கீழே வந்து 36 டிகிரி போடுங்க, இன்ட்டு 100. அவ்வளோதான். இப்போ 18 2 36, 52 100, அப்புறம் 6 3 18, 9 3 27, 3 2 6, 25 2 50, 1 3 3, 3 3 9. அப்போ 3 இருக்கு, 25 இருக்கு. 3 × 25 75%. பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி 75%. தொடரில் உள்ள மரபு பிழை நீக்கி எழுதுகின்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அடுத்து, வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கும். ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின் சதவீதம் கேட்டிருக்காங்க. பாருங்க, கேள்வி: உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து இது 2 கூட்டுங்க. உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கூட்டிங்கன்னா 20 + 12.5 கூட்டிங்கன்னா 32.5 கிடைக்கும். அடுத்து திருப்பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, போக்குவரத்து வரி. ஆல்ரெடி நம்மளுக்கு போக்குவரத்து எவ்வளோ தெரியும்? 12.5 + வரி 10 கூட்டிங்கன்னா 22.5 கிடைக்கும். இதை நம்ம விகிதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒன்றில் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்டு 10ஆல் பெருக்கணும். 10ஆல் பெருக்கினீங்கன்னா 325 கிடைக்கும். இதை 10ஆல் பெருக்கினா 225 கிடைக்கும். இதை நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும்.
பாருங்க 6 5 30, 5 5 25. அடுத்து 4 5 20, 5 5 25. அடுத்து 13 5 65, 9 5 45. அப்போ நம்மளுக்கு 13:9 வரும். இதில் 13:9 எதுவுமே இல்லை. அப்போ நம்மளுக்கு ஆல் கரெக்ட் தான் நம்மளுக்கு இது கொடுத்தாகணும். அடுத்து பாருங்க, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமான்னு கேட்குறான். அதில் விவாதம் ஒன்று சொல்கிறான், ஆம் கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கமில்லை. அடுத்து விவாதம் 2ல பாருங்க, இல்லை கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். வாதம் 2 மட்டும் வலுவானது. அடுத்து எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0D. கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணைச்சொல்லை கண்டறிகின்றாங்க. கார், பெட்ரோல். இப்போ காருக்கு பெட்ரோல் இருந்தால் தான் ஓடும். அதே மாதிரி தொலைக்காட்சி எது இருந்தால் ஓடும்? கரண்ட் இருந்தால் தான் ஓடும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி மின்சாரம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. ஆசாரக்கோவை இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. நன்றி அறிதலுக்கு பிறர் செய்த உதவியை மறவாமை. அடுத்து ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஒரு துறையிலும் எத்தனை பணியாளர்கள் வேலை செய்யறன்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் சதவீதம், ஆண்கள் சதவீதம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி என்னன்னா, அனைத்து துறைகளிலும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 3310 கிடைக்கும். அடுத்து ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களின் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. ABCD EF GH IJKL MNOP QRSTUV. சரி, வி வரைக்கும் எழுதிட்டேன். அப்போ கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்கள் கேட்குறேன். பாருங்க, கே இங்கே அடிக்கிறீங்க, கேன்சல் பண்ணுறேன், கேன்சல் பண்ணுங்க. எல் யூ எம் டி என் எஸ் அப்புறம் OR. இப்போ இந்த 2 லெட்டர் தான் இருக்குது. பியும் கியூ இருக்கா? கியூ மட்டும் தான் இருக்குது. நம்மளுக்கு இந்த 2 லெட்டர் தான் இருக்குது. அப்போ 2 லெட்டர் எதுவுமே இல்லை. அப்போ எந்த எழுத்தும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதுகன்னு கேட்குறான். ஆன்சர் ஆப்ஷன் பி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து பாருங்க, விடுபட்ட எண்ணை கண்டறிக. இது கிரேஸ் மார்க் தான்ப்பா. எல்லாமே ஆல் கரெக்ட் தான் கிடைக்கும். ஏன்னா 7 2 14 + 1 15 கிடைக்கும் இது. அடுத்து 5 2 30 + 1 31. அடுத்து 31 × 2 62 + 1 63 கிடைக்கும். அடுத்து 63 × 2 126 + 1 127 கிடைக்கும். அடுத்து 127 × 2ஆல் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ கிடைக்குது? 247 254 கிடைக்கும். 254 + 1 255. ஆன்சர் ஆப்ஷன் பி 255. அடுத்து 72 அடுக்கு குறியீடுன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். 2 × 2 × 2 எவ்வளோ? 8. அடுத்து 3 ஸ்கொயர் கிட்டான். 3 × 3 எவ்வளோ? 9. அதை 2 பேருக்கு 8 9 72. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. ஓகே, அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் தான் இருக்குது கால்சியம். அப்போ அது தவறு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து விடையளி. நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காத என்பது சொல்வழக்கு. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனையை தருகின்றன. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருளாம். அதெல்லாம் பொருள் கிடையாதான். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். அப்போ குளிர்த்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. அப்ப குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா குளிர வைத்தல். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் FACT என்பது IDFW என எழுதப்பட்டால் SWAN என்பது எவ்வாறு எழுதப்படும் கேட்குறான். பாருங்க,
ஃபேக்ட். எஃப் பாருங்க, எஃப்க்கும் ஐக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க, 2 லெட்டர். இப்போ எஃப்க்கும் ரெண்டுத்துக்கும் 2 லெட்டர் நடுவில் கேப். அடுத்து ஏக்கும் டிக்கும் அதுக்கும் நடுவில் 2 லெட்டர். அடுத்து சிக்கும் எஃப்க்கும் அதுக்கும் 2 லெட்டர். டிக்கும் டபிள்யூக்கும் இதுக்கும் 2 லெட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்க, SWAN கேட்டிருக்கான். இப்போ எஸ்ஸுக்கு பாருங்க, எஸ் இங்கே இருக்கு. அப்போ எஸ்ஸுக்கு நடுவில் 2 லெட்டர் விட்டிங்கன்னா வி வரும். அடுத்து டபிள்யூக்கு நடுவில் 2 லெட்டர் விட்டிங்கன்னா இசட் வரும். அடுத்து ஏக்கு நடுவில் 2 லெட்டர் விட்டிங்கன்னா டி வரும். அப்புறம் எண்ணுக்கு நடுவில் 2 லெட்டர் விட்டிங்கன்னா கியூ வரும். அப்போது VZDQ. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுகன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இதை 1000ஆல் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கிடைக்கும். 42,195 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ.